Amen. Open your Bibles with me to Galatians chapter 6. கலாத்தியர் எழுதின அந்த நிருபத்தினுடைய 6வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். We are on a study in the book of Galatians and we have come to the last chapter. கலாத்தியருடைய அந்த நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். And this chapter talks about building each other in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவதை குறித்தான செய்தியை இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கிறது. Now invariably in our Christian lives we can see other believers who are into real sin, and how do we deal with such people who are living their lives in sin? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக விசுவாசிகள் பாவத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவர்களை எப்படி அதை கையாளுவது என்பதை குறித்தான ஒரு கருத்து தான் இது. But some other times we as believers we tend to work by the flesh and we tend to get into the realm of sin, and how are we to find accountability during the time of our personal sins? நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான பாவத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்தான ஒரு கருத்து நமக்கு வேண்டியதா இருக்கிறது. Paul is addressing the churches in Galatia because there has been a problem regarding doctrine, and because of which there has been two groups, and the way they are handling the dispute is not a godly way of handling things. கலாத்திய திருச்சபையிலே பவுல் கண்ட ரெண்டு சம்பவத்தை குறித்து அங்கே இருந்த அந்த பிரச்சனைகள் அது வழியாக நடந்த காரியங்களின் நிமித்தம் அதை எப்படி கையாளுவது என்பதை குறித்து பவுல் எடுத்துரைக்கிறார். They were not dealing their issues in love but in the fleshly way. அவர் மாம்சத்தினாலே அந்த தீர்மானங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை தீர்வு காண விரும்புகிறார்கள். And the second problem the church faced was that people, after being saved from their faith, they were living a life of a carnal believer and they were not walking in the spirit of God. முதலாவது உபதேசத்தின் நிமித்தம் பிளவுண்ட காரியத்துக்கு அடுத்த காரியம் உலக வாழ்க்கை நிமித்தம் அந்த சபையிலே ஒரு பிரிவினை காணப்பட்டது. So Paul is writing to them and telling them that you can live only a successful Christian life if you are holy and led by the spirit of God. அங்கே பவுல் அவர்களுக்கு குறிப்பிட்டு எழுதின அந்த கடிதத்திலே நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டு வாழ்ந்தால் ஒழிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது என்பதை குறிப்பிடுகிறார். And if you want to lead a successful Christian life, it is only happening by the power of the spirit of God, and we can live holy lives by which. ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியினாலே மாத்திரமே அது நடத்த முடியும் என்பதை அங்கே அவர் வலியுறுத்துகிறார். So let us see from the text what Paul is telling to do with a brother who is caught in sin, or if we are in sin, how to deal with our own sins. ஒருவேளை ஒரு நம்முடைய விசுவாச சகோதரர்களோ அல்லது நம்மளோ அந்த பாவத்திலே அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அதில் எப்படி கையாண்டு மேற்கொள்வது என்பதை குறித்து பவுல் எழுதுகிற சம்பவத்தை பார்க்கலாம். Galatians chapter 6 and verse 1. கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. Paul is telling, if somebody is caught in sin, in other words, if you see somebody operating in the flesh, the work of the flesh it is in them, then you need to be correcting that person. பாவத்திலே அகப்பட்டு கொண்டு அதில் வாழ்ந்திருக்கிற மனிதர்களை யாராவது ஒருவரை நீ கண்டால் அவர்களை நீ சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்பது பவுலனுடைய வலியுறுத்தல். And who has to correct him? You who are living in the spirit of God. யார் அதை சீர்பொருந்த பண்ண முடியும்? ஆவியிலே வாழ்கிற ஒரு விசுவாசி தான். Remember in chapter 5 Paul talks about the works of the flesh which leads to destruction and the fruit of the spirit which brings life. அங்கே 5வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறதான அந்த ஆவிக்குரிய கிரியைகளும் மாம்சத்துக்குரிய கிரியைகளும் வாழ்க்கைக்கும் அழிவுக்கும் நேரான அந்த சம்பவங்களை உதாரணத்துவமாக எடுத்து காண்கிறார். And if Paul is telling, if you find somebody walking the life in the works of the flesh, the one who is filled with the spirit, the one who is walking in the spirit, producing the fruit of the spirit, should go to that brother and gently restore that brother. மாம்சத்திலே அகப்பட்டு மாம்சத்திலே வாழுகிற ஒருவரை குற்றவாய் கண்டால் அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்திலே உள்ள ஒரு விசுவாசியானவர் அவரை கண்டு அவரை சீர்பொருந்த செய்ய வேண்டும் என்பதான கருத்தை அங்கே கொடுக்கிறார். And if you are sometimes in your Christian lives getting into immorality, sexual immorality, anger, hatred, the works of the flesh, you need to find help in the presence of God with a believer who is walking in the spirit. ஒருவேளை மாம்ச இச்சையிலே அகப்பட்டு கொண்டு பாவ வாழ்க்கையிலே சிக்கொண்டு இருக்கிற நீங்கள் அதிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒரு விசுவாசி சபையிலே இருக்கிற ஆவியினால் நடத்தப்படுகிற விசுவாசியினுடைய உதவியை கொண்டு அதிலே நீ மேற்கொள்ள வழி உண்டு. Look at verse 1. Our intention is not to destroy that person, our intention is to restore that person. அந்த அப்படிப்பட்ட நபரை நாம அழிவுக்கு நேராய் நடத்துவதில்லை, அவர்களை சீர்பொருந்து மறுபடியும் மீட்டெடுப்பது தான் அதனுடைய. So
கடமை. we meet people who are in sin and when we talk to them, we are not trying to destroy them, we are trying to build them up with gentleness. அப்படிப்பட்ட ஜனங்களை நாமல் சந்திக்கும் பொழுது அவர்களை அழிவுக்கு நேராக அல்ல, அவர்களை அன்பினாலே அவர்களை நாமல் ஆட்கொண்டு அவர்களை நாமல் சீர்பொருந்த வேண்டும். And 6 verse 1 again it says that watch out or you too will be tempted to do the sins what they are doing. அந்த 6வது அதிகாரத்தின் முதல் வசனத்தின் பிற்பகுதியிலே நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையா என்று எழுதியிருக்கிறது. So we also need to watch out for our lives. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்தான எச்சரிக்கையும் நமக்கு அவசியம். So my dear brother and sister, it would be good if we could live our spiritual lives by ourselves. நம்மளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளோட பலத்தினாலே அது வாழ்வதா இருந்தால் அது அருமையாகத்தான் இருக்கும். But it is not possible. ஆனால் அப்படி செய்வது சாத்தியமல்ல. That's why we need the community. அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு குடுவை நமக்கு தேவை. We need church, we need care cells, we need Bible studies, we need fellowship so that we can strengthen and build each other up. பராமரிப்பு குழு, சபை, ஆறுதல் அளிக்கக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்கள் ஒவ்வொருத்தரை ஊக்குவிக்கிறதான காரியங்கள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. And remember, we are all not perfect. யாருமே யோகியமானவர்கள் அல்ல. First John chapter 1 verse 8 says, if we say that we are without sin, we deceive ourselves and the truth is not in us. 1 யோவான் 1:8 நம்ம பார்க்கிறோம், நம்மை பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. So sometimes our life we behave like carnal people and sometimes in our life we behave like born again people. வாழ்க்கையில சில நிகழ்வுகளிலே நாமல் உலகத்தாரை போல வாழ்கிறோம், சில நிகழ்வுகளிலே நாமல் ரட்சிக்கப்பட்டவர்களை போல வாழ்கிறோம். So when we have that worldliness in us, the worldly way of handling things and looking at our lives, that has to be dealt with, that sin has to be dealt with. உலகத்தினுடைய நிகழ்வுகளுக்கு சார்ந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அந்த பாவத்தான காரியங்களை நாமல் எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும். You know, 1 Corinthians chapter 5 verse 6 Paul says, you know that a little yeast leavens the whole bunch of dough. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் புளித்த பிசைந்த மாவானது முழுமையான புளித்த மாவையும் அது புளிப்பாக மாற்றுகிறது என்று எழுதியிருக்கிறார். So if a believer is living in sin in the family, a believer is living in sin in the community, it is infectious and you are trying to spread that virus of sin to others around you. So it has to be dealt with. ஒரு விசுவாசி பாவத்திலே தன்னுடைய வீட்டிலோ சபையிலோ வாழும் பொழுது அது மற்றவர்களையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே அதை நாமல் மேற்கொள்ள வேண்டும். So our spiritual lives is very important. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். When we lead spiritual lives, we will be able to be an example to others and also an encouragement to others and also lift up other people who are sometimes going into sin. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது மற்றவர்களை உற்சாகப்படுத்தி நம்மளையும் பலப்படுத்தி பாவத்திலே இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்வதற்கு அது பாக்கியமாய் இருக்கிறது. So I need to live a holy life not only for my sake but for your sake. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எனக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும். Husbands need to lead a holy life not only for his sake but for his family's sake. ஒரு கணவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது அவனுக்கு மாத்திரமல்ல அது குடும்பத்துக்கு சார்ந்ததாக இருக்கிறது. Because it affects others. ஏனென்றால் அது மற்றவர்களையும் பாதிக்கிறது. Now if you are finding sin in somebody, your loved one, or sin in somebody in the church, how do you deal with it? நீங்கள் யாராவது அதிகமாய் அன்பு வைத்திருவரிடத்திலே பாவம் உண்டு என்று கண்டால் அதை எப்படி கையாளுவீர்கள்? Here is a wrong way to deal with people's sin. மக்களுடைய அந்த பாவ குணத்தை கையாளுவதற்கான தவறான வழி இப்படியா இருக்கும். First of all, ignore the people's sin. அவருடைய பாவத்தை குறித்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது தவறு. You find somebody is in genuine sin and you feel that his life is his life and my life is my life and we ignore that. That is not the right attitude for a Christian. ஒருவர் பாவத்திலே அகப்பட்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை அவனமாய் இருக்கட்டும், என் வாழ்க்கை இப்படியா இருக்கட்டும் என்று சொல்லி அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது கிறிஸ்துவின் பார்வையிலே அது பாவமாய் காணப்படும். And also, my dear brothers, the churches have become corporate now. You do not know people sitting next to you, and that is not the way New Testament church has to operate. We need fellowship, we need to know each other. Only then we can be accountable to one another. புதிய ஏற்பாட்டின் திருச்சபையிலே ஒருவருக்கு ஒருவர் நாமல் அறிந்து கொண்டு வாழ்வதுதான் ஒரு முக்கியமான கருத்து என்று சொல்லி நம்ம காணப்படுகிறது. So when we ignore a brother's or sister's sin, we are not doing right in the presence of God. தேவன் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசிகளுடைய பாவத்தை குறித்து கொண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வைக்கு பாவமாய் காணப்படுகிறது. Second way people react is they gossip about it. இரண்டாவது விதமான தவறான காரியம் அதை குறித்து
மற்றவர்களிடத்திலே புறம் Instead பேசுவார்கள். of telling my brother, I find you're struggling in this area and I want to pray with you, I go and tell many other brothers and sisters about this brother's sin. It is the worst way of handling somebody's sin. சகோதரரை பார்த்து உங்களிடத்தில் இந்த பாவம் இருக்குது என்பதை அவரிடத்திலே நான் பேசி அதை கையாளாத படிக்கு மற்றவர்களிடத்திலே அதை தூட்டி திரியும் பொழுது அது பாவமாய் காணப்படும். And many times we gossip about people's sin and we are putting disunity and disharmony in the house of God. தேவ சமூகத்திலே இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம தூற்றி திருவும் பொழுது அங்கே ஒருமனப்பட்ட காரியமானது அங்கே உடைக்கப்படுகிறதை பார்க்க How many முடியும். believers have been hurt just because people are gossiping about somebody's sin in the church when they are failing to look at the plank in their own eye? தன்னுடைய கண்ணிலே இருக்கிற உதிரத்தை பார்க்கிறதற்கு நேரமில்லாதபடி மற்றவர்களை குற்றத்தை பார்க்கும் பொழுது அது அநேகருடைய இருதயத்தை எவ்வளவாய் பாதிக்குது என்பதை நீங்கள் சிந்தித்து Don't பார்க்கிறீர்கள். gossip about somebody's sin. மற்றவருடைய குற்றத்தை குறித்து நீங்கள் தூற்றி திரிய வேண்டாம். Talk to that person directly. அந்த மனிதரிடத்திலே நேராக நீங்கள் Or பேசுங்கள். talk to the spiritual authority. இல்லை அதுக்கு ஆவிக்குரிய நிலையில அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் பேசுங்கள். And the third response, negative response towards somebody's sin, is to look down on those people who are struggling in sin. மற்றொரு காரியம் எதிர்மறையாக காணப்படுகிறது என்று சொன்னால் அப்படி பாவத்திலே இருக்கிறவர்களை தாழ்வாக பார்ப்பது. Galatians chapter 6 verse 3 Paul says, அங்கே 6வது அதிகாரம் 3வது வசனம் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான். So when you see people in sin, sometimes we also commit sin and you feel superior to those people and look down on those people is not a biblical way of handling other people's sin. நம்மளுடைய இடத்திலே பாவம் இருக்கும் பொழுது மற்றவரிடத்திலே இருக்கிற பாவத்தை பார்த்து நான் உயர்ந்தவன் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி சிந்தனை இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே அது சரியான கருத்து அல்ல. So these are some of the wrong ways to deal with people's problems. இது சில காரியங்களை குறித்து பார்த்தோம். இது தவறான ஒரு வழியாய் கையாளுவதிலே How காணப்படுகிறது. many times we have used such wrong ways to deal with sin? எத்தனை தடவை இப்படி தவறான வழியை கையாண்டு அந்த பாவத்துக்குரிய காரியத்தை மேற்கொள்ள நம்ம Holy Spirit is reminding us, don't do such things. மறுபடியும் பரிசுத்த ஆவியார் நமக்கு நினைப்பூட்டுகிறார், அப்படிப்பட்ட கையாளுதல் நமக்கு அவசியம் இல்லை. And so what are some things we must have as our own qualification before we confront other people's sin? மற்றவருடைய பாவத்தை குறித்து அதை குற்றம் இருக்கிறது என்பதை நாமல் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு முன்பதாய் நமக்குள்ள அடிப்படையான தகுதி என்ன? At least we need to have some foundation principles before we talk about others' sin or confront other people's sin. மற்றவருடைய பாவத்தை குறித்து நீங்கள் உணர்த்தி பேசுவதற்கு முன்பதாய் ஒரு அடிப்படையான கோட்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட Galatians வேண்டும். chapter 6 verse 1 to 6 Paul gives us the guidelines under which we need to be carefully edifying a brother who is in sin. அங்கே 6வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 6வது வசனம் வரைக்கும் பவுல் இப்படிப்பட்டவர்களை கையாளுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை சட்டதிட்டபூர்வமாக அங்கே எழுதியிருக்கிறார். Husbands and wives, invariably in your marital life you can find your spouse in sin, and this is a wonderful way for you to align yourself so that you can help your partner who is in sin to come out of that sin. திருமண வாழ்க்கையிலே பாவத்துக்குள்ளாய் இருக்கிற தம்பதிகள் மத்தியிலே அதை எப்படி கையாளுவது என்ற வழிமுறைகளை இது வழியாக நம்ம கையாண்டால் அது எளிமையான வழியிலே தீர்வு காண If you முடியும். read verse 1 to 6, Paul is giving us some things that we should have to correct other people. இங்கே 1வது வசனம் தொடங்கி 6வது வசனம் வரைக்கும் பவுல் சில குறிப்புகளை நமக்கு வைத்திருக்கிறார். அது வழியாக மற்றவர்களை நாம் கையாள First முடியும். of all, make sure that you are walking by the Spirit of God. முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். We should be walking in the spiritual realm, producing the fruit of the Spirit. ஆவியிலே நடத்தப்பட்ட ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஆவியின் நிலைப்பாட்டிலே வாழ In வேண்டும். verse 1 again Paul says, watch yourselves. One who speaks the word of admonition to others, watch your life so that you also don't fall prey to such sin. நீ மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாய் உபதேசிக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்களும் எச்சரிக்கையாய் இருங்கள். அது நிமித்தம் நீங்கள் பாவத்துக்குள்ளாக இருப்பதில் இருந்து தவறலாம். So live by the Spirit. You watch your own life. ஆவியிலே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். And point number 3, you be humble in the presence of God. மூன்றாவது தேவ சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள். Verse 3 says, if anyone thinks they are something when they are not, they deceive themselves. ஒருவன் தன்னை ஒன்றும்
ஒண்ணுமில்லாதவனாய் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் என்று 3வது So வசனம் we need to சொல்லுகிறது. be humble in the presence of God. தேவ சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க You வேண்டும். cannot put yourself on a pedestal and correct other believer who is doing sin. நீங்கள் உங்களை ஒரு நிலைப்பாட்டிலே நிலைத்துக் கொண்டு மற்றவர்கள் பாவம் செய்கிறவர்களை நீங்கள் தவறாக பார்க்க முடியாது. Be humble. தாழ்மையோடு இருக்க And வேண்டும். then it says in verse 4, each one should test their own actions. அங்கே 4வது வசனம் அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க வேண்டும். Even before you admonish somebody else, you need to make sure that you test your own actions. மற்றவர்களை நீங்கள் கடிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு முன்பதாய் உங்களுடைய கிரியைகளை நீங்கள் சீர்தூக்கி Whether you பாருங்கள். are walking in the Spirit, ஆவியிலே நீங்கள் நடக்கிறீர்களா என்று whether you சோதித்து are producing பாருங்கள். the fruit of the Spirit. ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று சோதித்து If your பாருங்கள். lives are matching up, then you can help a struggling believer to come out of their sin. அந்த நிலைப்பாட்டிலே உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கடினமான பாதையிலே கஷ்டப்படுகிறதான அந்த விசுவாசிகளிலே பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டுக் கொள்ள And முடியும். verse 5 says you need to be people who carry your own load. 5வது வசனம் சொல்லுகிறது நீங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சுமைகளை நீங்களே சுமக்கிறவர்களாய் இருக்க We வேண்டும். have our own burden of sin. நம்மளுடைய வாழ்க்கையிலே அதே பாவத்துக்குரிய சுமை இருக்கிறது. And even before I can correct my brother of his sin, I must understand for every act of mine, I am going to reap a reward at the coming of the Lord Jesus Christ. என்னுடைய சகோதரனுடைய பாவத்துக்கு நான் தீர்வு காண்பதற்கு முன்பதாய் நான் சுமக்கிற ஒவ்வொரு பாவத்தினுடைய கிரியைக்கும் தேவன் வருகிற நாளிலே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியம். So I need to check my life. என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்க்க I வேண்டும். need to carry my own load of life so that I am living by the fruit of the Spirit, not by the work of the flesh. நான் என்னுடைய சுமையை சுமந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய கனிகளை நான் கொடுக்கிறேனா இல்ல மாம்சத்துக்குரிய கிரியை கொடுக்கிறேனா என்று சொல்லி சோதித்து பார்க்க Can you வேண்டும். imagine how soon we are to judge other people, but when it comes to our own life, we don't introspect our own lives. நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா மற்றவர்களுடைய குற்றத்தை ஒருடையாக எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் முன்னேறி வருகிறோம் ஆனால் நம்மளுடைய குற்றத்தை சிந்தித்து பார்க்கிறதற்கோ நமக்கு நேரம் இல்லை. Paul is telling the Galatian community, you weigh your life, you carry your own load, because whatever you do, you will be answerable to God, you will be judged by God, and you have to give an account to God, so you need to carry your own burdens. அங்கே கலாத்திய திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் பொழுது உங்களுடைய சுமையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், நீங்கள் மற்றவர்களை கருத்து சொல்வதற்கு முன்பதாய் உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதாய் கர்த்தருக்கு முன்பாக இருப்பது என்பதை சீர்தூக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். Don't judge others. மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். First carry your own load. முதலாவது உங்களுடைய சுமையை நீங்கள் சுமக்க Why? கற்றுக்கொள்ளுங்க. In Galatians chapter 6 verse 7 Paul says, ஏனென்றால் அங்கே கலாத்தியர் 6:7 வசனத்திலே சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். God cannot be mocked. தேவனை பரியாசம் பண்ண ஒட்டார். Nobody can fool God. யாரும் தேவனை முட்டாளாக்க முடியாது. As much as we are talking about the sin of the other brother and other sister, if our life is not according to the standards, whatever we reap, we will sow. So we need to take care of our own lives. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற குற்றத்தை நம்ம பார்க்காதபடி மற்றவர்களுடைய குற்றத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ கர்த்தருக்குள் அதை நீங்கள் அறுத்தே ஆக So வேண்டும். our spiritual life is of foremost importance. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. I need to make sure that I am walking in the Spirit. நான் ஆவியிலே நடத்தப்படுகிறேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கணும். I don't judge a fellow brother or sister who is in sin. பாவத்திலே இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை யாரும் நியாயம் தீர்க்க I don't கூடாது. gossip about him or her. அவர்களை குறித்து நான் தூற்றி தெரிய கூடாது. And if my life is on the standards, then I have the liberty in Christ gently to lead that brother and sister out of their sin. நான் கர்த்தருடைய நிலைப்பாட்டிலே இருக்கும் பொழுது அதை சாந்த குணத்தோடு அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை சீர்பொருந்த Because முடியும். God cannot be mocked. தேவன் அவரை தன்னை பரியாசம் பண்ண விட What a மாட்டார். man reaps, he will sow. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுத்தே ஆக வேண்டும். Galatians 6 verse 8 Paul says, அங்கே கலாத்தியர் 6:8 வசனம் சொல்லுகிறது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். So when we sow in the flesh, we will reap out of the flesh destruction. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவின் காரியத்தை தான் அறுக்க So முடியும். I need to check my life. என்னுடைய வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்க வேண்டும். I need to carry
carry my own burden. என்னுடைய சுமையை நான் சுமக்க வேண்டும். And if I sow in the spirit, I will reap eternal life. நான் அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் விதைப்பேன் என்று சொன்னால் நித்தியத்தை நான் சுதந்தரிக்க முடியும். My dear brother, my dear sister, how is your life today? என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளமாய் இருக்கிறது? Are you so busy pointing out the mistake and sins of other people and failing to see the plaque in your eye? மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்கிறதற்கு நீங்க அதிகம் அவசியம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய கண்ணிலே இருக்கிற துரும்பை மறந்து விட்டீர்களோ? You have to give an account for your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்களே அங்கே கடன் செலுத்த What வேண்டியது. you reap, you will sow in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் என்னத்தை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுக்க So வேண்டியது. can you imagine how our salvation is a continuous process till we die? எப்படி நம்முடைய இரட்சிப்பு ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணமாய் மரணம் வரைக்கும் இருப்பதை பார்க்க முடிகிறதா? And Paul and every New Testament writers are telling that once we are saved, every day we need to work out our salvation, because if we sow in the spirit, we reap eternal life. If we sow in the flesh, we reap eternal destruction. புதிய ஏற்பாட்டின் நிருபத்தை எழுதினவர்கள் மறுபடியும் வலியுறுத்துற காரியமானது நம்முடைய இரட்சிப்பின் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணமாய் எதை நாமல் விதைக்கிறோமோ அதை நாமல் அறுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. There is going to be a judgment if we waste our life and if we indulge in the works of the flesh after being born again. நாமல் மனம் திரும்பி இரட்சிக்கப்பட்ட பிறகு பாவ வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் அதை குறித்தான நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. In Galatians chapter 6 verse 9 to 10, see what Paul says. பவுல் அங்கே 9வது வசனம் முதல் 10வது வசனம் வரை என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு ஏற்கத்தக்கதா யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். At the proper time we will reap a harvest if we don't give up. ஏற்ற காலத்திலே நாமல் அந்த அறுவடையை அறுப்போம் என்பதிலே நாமல் உறுதியா இருக்க So முடியும். if you are walking by the spirit, you will have the harvest of the fruit of the spirit, harvest of the kingdom of God. அங்கே ஆவியிலே நடத்தப்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய கனியையும் ராஜ்யத்துக்குரிய அறுவடையும் நமக்கு கிடைக்கும். But if you work by the flesh, the harvest that you are reaping is destruction upon your own self. அங்கே மாம்சத்தின்படி நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அறுவடையோ அழிவுக்கு நேரான காரியமாய் So இருக்கும். we are talking about how to help a brother and sister or a family member who is in sin. எப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி கையாளுவது என்பதை குறித்து தான் சிந்தித்துக் Not கொண்டிருக்கிறோம். in a negative way, அது எதிர்மறையாக அல்ல, not gossiping about them. மற்றதை குறித்து தூற்றி திரிகிற வண்ணமாய் First அல்ல. of all, by making sure that I am walking by the Spirit of God. முதலாவது நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா என்று சிந்தித்து I பார்த்து take செயல்பட the வேண்டும். burden of my own life and weigh it before God. என்னுடைய பாரத்தை நான் சுமந்து அது தேவனுக்கு முன்பதாக அதை சீர்தூக்கி And பார்க்கிறேன். then when we find a person or brother or sister in sin, this is how we are supposed to do it according to Paul. அதற்கு பிற்பாடு பாவத்திலே இருக்கிற ஒரு விசுவாசியை நான் சந்திக்கும் பொழுது இப்படி தான் நான் கையாள வேண்டும் என்று பவுல் You சொல்லுகிறார். see, we lose a lot of friendships because we don't deal relationships right and correct people in the right way. ஜனங்களை சீர்திருத்தும் பொழுது சரியான வழியை நாமல் கையாளுவது இல்லை என்பதின் நிமித்தம் அந்த உறவுகள் உடைக்கப்படுகிறது. And we lose people even from churches. சபையிலும் கூட நம்ம ஜனங்களை இழந்து போகிறோம். People are hurt because the churches and believers are not handling correction in the right way. அந்த விசுவாசிகளை நாமல் சரியான விதத்திலே கையாளாகாத நிமித்தம் அவர்களுடைய இருதயம் So புண்படுத்தப்படுகிறது. what do we do? என்ன செய்ய வேண்டும்? First of all, we pick them up. அவர்களை நாமல் கைப்பிடித்து தூக்க வேண்டும். We need to lift them up from the situation, the surroundings of sin that they are in. அந்த பாவமான சூழ்நிலைகளுக்கு குறுக்க இருக்கிற அந்த நிலைமையில் இருந்து அவர்களை கை தூக்கி பிடித்து தூக்க வேண்டும். Read Galatians chapter 6 verse 1 once again. மறுபடியும் 6வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். So we need to lift that person with a heart of restoration. அவர்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தினுடைய தன்மையோடு அவர்களை கைப்பிடித்து தூக்க வேண்டும். Means to repair that person, to bring that person into spiritual life. அப்படி என்று சொன்னால் அவர்களை சரி செய்து ஆவிக்குரிய நிலையிலே நிலைப்படுத்த வேண்டும். And I tell you, my dear brothers and sisters, there will be other people who around you who are believers and who are doing a wrong things in their life, and God has given us the responsibility to gently go to them with a heart of restoration and tell that
I want to pray for you. I want to tell you what you're doing is not right. Can you think about yourself and restore them with gentleness? உங்களை சுற்றி இருக்கிற விசுவாசிகள் பாவ வாழ்க்கையிலே இருக்கிறவர்களை நீங்கள் காணும் பொழுது சாந்த இருதயத்தோடு அதை அவர்களுக்கு எடுத்துரைத்து அதை அவர்களிடத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக அவர்களை நீங்கள் சீர்பொருந்த செய்ய முடியும். So our first responsibility is to pick them up by confronting their sin gently. அவருடைய பாவத்தை குறித்து அவர்களிடத்திலே சாந்த குணத்தோடு அவர்களை சொல்லி அதிலிருந்து கரம் பிடித்து தூக்க வேண்டும். Secondly, once we pick them up, we need to hold them up. இரண்டாவது காரியம் அவர்களை கை தூக்கி எடுத்த பிறகு அவர்களை நாம பற்றிக் கொள்ள வேண்டும். Come to Galatians chapter 6 verse 2. அங்கே 6வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். We need to carry each other's burden. ஒவ்வொருத்தருடைய சுமையை நாம சுமக்க வேண்டும். Sin is a huge burden on people's lives. பாவம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு பெரிய பாரமா இருக்கிறது. God wants us to reach out by carrying their burden. Christ has already taken the burden of sin, but you can lift that person, ease out that burden by being with that person and helping that person out of that sin. கிறிஸ்து ஏற்கனவே அந்த பாரத்தை அவர் சுமந்திருக்கிறார். அதன் நிமித்தம் நீங்கள் அந்த ஜனங்களுடைய பாவத்துக்குள்ளே போய் அவருடைய பாவத்தின் பாடுகளை நீங்களும் சுமந்து அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். You know, sin likes to catch people when they are alone. தனிமையில இருக்கும் பொழுது பாவம் ஜனங்களை பட்சிக்கும். And if there is somebody else with that person who is accountable to this person, that person can carry this people's burden and slowly lead a fellow brother and sister out of their sin. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கூட இருக்கிற நபர்கள் யாராவது அவருடைய பாரத்தை அறிந்திருந்தால் அந்த பாரத்தினுடைய காரியத்தை அவர்கள் அறிந்து அதை சுமந்து அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் உதவியாக இருக்க முடியும். So first of all we lift up those people. முதலாவது அவர்களை கரம் தூக்கி விடுகிறோம். And then we carry the burden, we hold them up. அவர்களை பற்றிக்கொண்டு அவருடைய பாடுகளை அவருடைய சுமைகளை நாமளும் சேர்ந்து சுமக்கிறோம். How do we hold them up? எப்படி அதை சுமக்க முடியும்? Establish a good relationship with them. அவர்களோட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். You know, carry the burden by understanding their situation. அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அந்த சுமைகளை நாம சுமக்க வேண்டும். And that accountability is meeting them on a regular basis, giving them a call to them and tell that I'm praying for you. How are you doing now? அவர்களை அனுதினமும் விசாரித்து அவர்களை கரிசனையோடு சந்திக்கும் பொழுது அந்த பொறுப்பு நம்ம மேல இருக்கிறது. So genuinely we need to be interested in lifting that person out of that situation and leading that person into deliverance out of their sin. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியான அந்த பொறுப்பு நம்மளுடைய இடத்திலே இருக்கிறது. My dear brother and sister, if you are struggling with sin in some time in your life, you need to be open to seek help to come out of that sin. That's why we need the community. நமக்கு வேண்டியதான இந்த கூடுகையினுடைய அவசியம் என்ன என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை வெளிப்படையாக மற்றொரு இடத்திலே திறந்துரைத்து அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு ஐக்கியம் தேவை. Oh brother, I'm struggling in this area. சகோதரரே இந்த இடத்துல நான் தடுமாறுகிறேன். Pray for me. எனக்காக ஜெபியுங்கள். So another way we can hold them up is by praying for such people. மற்ற ஒரு விதமான கையாளுவது அவர்களுக்காக ஜெபிப்பதின் மூலம். Now spend time in prayer that they will be released out of their bondage. அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள். The third way we can uphold a person is by encouraging them to live their sinful way. மூன்றாவது காரியம் அவர்களை ஊக்குவித்து அந்த பாவ குணத்திலிருந்து அவர்களை வெளிவர வைப்பது. I am glad for the opportunity that God has given to me that week after week I can stand here and encourage you in the word to live a holy life. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று சொன்னால் இந்த இடத்துல இன்று வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கான வார்த்தையை உங்கள் முன் வைக்கிறதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. You can encourage a fellow brother. உங்களுடைய சகோதரர்களை நீங்களும் ஊக்குவிக்க முடியும். You can encourage a family member. ஒரு குடும்பத்தாரை நீங்கள் ஊக்கம் செய்ய முடியும். There are people struggling with addictions. நிறைய ஜனங்கள் பாவ பழக்கத்துக்குள் அடிமையா People இருக்கிறார்கள். struggling with alcoholism. அங்கே குடிவெறியிலே அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். People do not know how to get out of their sin and the situation they are in. அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் பாவத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாது இருக்கிறார்கள். Would you be giving a lending hand to them and support them in the Lord? அவர்களிடத்திலே உங்கள் பலத்தின் கரங்களை கொடுத்து தேவனிடத்திலே ஒரு பலத்தை நீங்கள் பெறும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யலாம். And if it is not possible by you, அப்படி முடியவில்லை என்றால் lead them to a minister of the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரிடத்திலே அவர்களை வழி நடத்துங்கள். And Apostle Paul knew how it is for somebody to encourage people. பவுலுக்கு நன்றாக அறிந்திருக்கிற காரியம் எப்படி ஒருத்தரை ஊக்கம் செய்வது. Many times he says that you are coming to me, your gift that you have sent has been an encouragement to me. நீங்கள் अनेक நேரத்தில் என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்திருக்கிற வெகுமதிகள் எனக்கு பிரியமாய் இருக்கிறது. And in Christian life we need somebody to hold us up.
நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மளை அப்படியாய் பற்றிக்கொள்ள சில பேர் We need அவசியம். somebody to encourage us. நம்மளை ஊக்குவிப்பதற்கு சில பேர் We need a அவசியம். community like this. இப்படிப்பட்ட ஒரு கூடுகை நமக்கு But we தேவை. also need small groups. அது மாத்திரமல்ல ஒரு சிறிய கூட்டமும் We நமக்கு need தேவை. people who will watch our life. நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் People நமக்கு who are வேண்டும். accountable to us. நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட So ஒரு that குடும்பம் we வேண்டும். can be held responsible and we can overcome our sins. அதன் மூலமா அந்த பொறுப்பின் மூலமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்திலிருந்து வெளிவர And the முடியும். third way we can deal with such people மூன்றாவது விதமான வழியை கையாளுவது is to build them up in the word of God. தேவ வார்த்தையிலே அவர்களை கட்டி எழுப்புவது. Galatians chapter 6 verse 6 says, கலாத்தியர் 6:6 வசனம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். the real meaning of this word is that you are also to build that person in the instruction of the word of God. இதனுடைய உள் அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவ வார்த்தையிலே அவர்களை கட்ட வேண்டும். So my dear brothers and sisters, we live in communities, we are human beings. At the end of the day there will be conflicts, there will be situations in our life where we are not in good terms with other people, and here are the guidelines on how to deal with a brother or a sister who is in sin, and how to watch our own lives so that when we are in sin we can take help from the body of Christ. குடும்பமாய் கூடுகையாய் வாழுகிற இடத்திலே மாம்சமான மத்தியிலே பாவம் உண்டு, அதிலிருந்து மேற்கொண்டு வருவதற்கு இதெல்லாம் கையாளுவதற்கான வழிமுறைகள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது மற்றவர்களுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்பொருந்துவதற்கும் அது உதவியாக இருக்கிறது. People sitting over here are in these two groups today. இந்த கூட்டத்திலே இருக்கிறவர்கள் இரண்டு கூட்டமாய் இருக்கிறார்கள். Some are walking in the spirit of God. ஒரு சில பேர் ஆவியினாலே நடத்தப்பட்டு வாழ்கிறார்கள். Some are working in the flesh realm. மற்றவர்கள் உலகத்தாரை போல சரீர பிரகாரமான வாழ்க்கையில If you are working in நடக்கிறார்கள். this flesh realm, remember that whatever we reap we sow. மாம்சத்திலே நடக்கிறவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் விதைக்கிறோம் அதை அறுப்போம். We need to take help from the people who are in the spirit and come out of it. ஆவியிலே நடத்தப்படுகிற இடத்திலிருந்து உதவி பெற்று அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். And those who are walking in the spirit should gently restore these people and bring them to the spirit realm. ஆவியிலே நடத்தப்படுகிற நீங்கள் சாந்த குணத்தோடு அப்படிப்பட்ட ஜனங்களை கையாண்டு அவர்களை சீர்பொருந்த செய்ய And வேண்டும். remember, nobody is perfect. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், யாரும் யோக்கியமானவர்கள் Our அல்ல. Christian lives is an intersection between the spirit realm, and sometimes we go into the flesh realm and we come out of it by the grace of God. கிறிஸ்தவ வாழ்க்கையானது இது இரு குறுக்கும் சேர்ந்த ஒரு பகுதியாய் ஆவிக்குரிய நிலையும் மாம்சத்துக்குரிய நிலையும் இருக்கிறது. அப்படி மாம்சத்துக்குரிய நிலையிலே வாழும் பொழுது அதிலிருந்து ஆவிக்குரிய நிலையிலே நாம் எதிர்த்து வர வேண்டும். Shall we commit ourselves into the hands of God today? தேவ கரத்திலே இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? Are you going through some battles of sin in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவமான யுத்தத்தை நீங்கள் Are you மேற்கொண்டிருக்கிறீர்களா? struggling all alone? நீங்கள் தனிமையே போராடி கொண்டிருக்கிறீர்களா? God wants to help you with fellow brothers and sisters. உங்களை தேவன் இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் மூலமாய் அவங்களுக்கு உதவி செய்ய My dear விரும்புகிறார். brother and sister, are you finding your somebody close to you living in sin? சகோதர சகோதரிகளே, உங்களோடு நெருங்கி வாழ்கிற யாராவது பாவத்திலே இருக்கிறதை God அறிந்திருக்கிறீர்களா? wants you to humbly, gently restore that person into the spiritual realm. தேவன் உங்களை அவர்களிடத்தில் அந்த பாவ குணத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு சாந்த குணத்தோடு செயல்பட விரும்புகிறார். And whatever we do in our flesh, நம்மளுடைய சரீரத்தில் என்ன செய்கிறோமோ we will reap. அதை நாம் அறுக்க வேண்டியது அவசியம். Whatever we do in our spirit, ஆவியில் என்ன செய்கிறோமோ we reap eternal life. நித்தியத்தை நாம் அறுவடை